நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் நேற்று அதிக மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் 5ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்தான். இந்த நிலையில் இன்றும் நெல்லையில் போக்குவரத்து விதிகளை மீறியே ஆட்டோக்கள் இயக்கப்படுகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மருது வழங்க இணைந்திருக்கிறார். மருது, இன்றும் அதேபோல கூடுதல் ஆட்களை ஏற்றிக் கொண்டுதான் இயங்குகின்றன என்றால், நேற்று ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. இன்னும் அதிகாரிகள் ஆய்வை தீவிரப்படுத்தவில்லையா? பூங்குழலி திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவுக்கு உட்பட்ட வி.கே. சிங்புரத்தை பகுதியைச் சேர்ந்தவர் இந்த சுந்தர். அவர் அங்கு அந்த பகுதியை சொந்தமாக ஒரு ஆட்டோ தொழிலை செய்து வருகிறார். இந்த நிலையில் இவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் பள்ளிக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளே உரிய அனுமதி இல்லாமலும் அதாவது அதிக பாரத்துடன் நேற்று ஏற்றி செல்லும் பொழுது விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பிரதீப் என்ற ஒரு 10 வயது மாணவன் என்பது சம்பவ இடத்திலே உயிர்ந்த நிலையில் 9 மாணவர்கள் படுகாயமடைந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக விக்ரமசிங்கபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சுந்தர் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதாவது தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் அதிக அளவு தனியார் பள்ளிகள் என்பது செயல்படுகிறது. இதை தவிர அரசு பள்ளிகளும் இயங்குகிறது. இந்த நிலையில் இங்கு இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அரசு பேருந்தை தவிர்த்து பொதுமக்களும் தங்கள் குழந்தைகளை ஆட்டோக்கள் மூலம், வேன்கள் மூலம், தனியார் வேன்கள் மூலம் அனுப்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அவ்வாறு அனுப்பக்கூடிய அந்த வாகனங்களில் ஒரு 3 முதல் 5 நபர்கள் மட்டுமே செல்லக்கூடிய அந்த ஆட்டோக்களில் 10 முதல் 15 குழந்தைகளை ஏற்றி சென்று நிலை என்பது இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் நேற்று இதேபோன்று விதிமுறைகளை மீறி ஏற்றி சென்றனால்தான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து இன்றும் அதே நிலை தான் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்கிறது. மேலும் இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்கும்போது இது தொடர்பாக தொடர்ந்து நாங்கள் கண்காணிப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மூலம் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். உரிய நடவடிக்கை என்பது கடுமையாக எடுக்க தேவையான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தவிர பொதுமக்களின் ஒத்துழைப்பு என்பது மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தங்களுடைய குழந்தைகளை தனியார் வாகனத்தில் அழைத்து செல்வோர் மீது தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். உரிய முறையில் பள்ளிக்கு செல்கிறார்களா என்பது குறித்து தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்திடம் கேட்க வேண்டும் என்ற பல்வேறு ஆலோசனைகளும் மாவட்ட நிர்வாகத்தினர் சார்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையிலும் இன்றும் இந்த பணி என்பது இதே போன்ற நிகழ்வுதான் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட வேண்டும். இதுபோன்ற அதிக பாரங்களை ஏற்றி செல்லும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். பள்ளி நிர்வாகங்களும் தன் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களின் அந்த வாகனங்களை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். அதிக குழந்தைகளை ஏற்றி வரக்கூடிய வாகன ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருது.